விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு உங்களுக்கு அழுத்தம் கூடி இருக்கிறதா? பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவர்கள் என்னவர்கள் அல்ல. இந்த மாநாட்டுக்கு பிறகு உங்களிடம் ஒரு பதட்டம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். செக் புரோட்டீன் தெரப்பி ஷாம்பு, புரோட்டீன் தெரப்பி ஃபார் யுவர் ஹேர். மாநாட்டுக்கு பிறகு உங்களிடம் ஒரு பதட்டம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி பதட்டமோ பயமோ எனக்கு கிடையாது. ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இப்போ ஐயா விஜயகாந்த் தான் எனக்கு முன்னாடி வந்தவர். அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாக வந்து நின்னவன். அப்போ என்னை பார்த்தாலே பயந்து ஓடுனாங்க. நீ உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்குல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மாமன்னன் படம் வெளியானா முதல் காட்சியை போய் நீ பார்த்துட்டு வந்து கைதட்டு ரசிகன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்யறேனே தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கிறேன். வரும் தேர்தலில் விஜயோட இணைந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறதா? அவர் தம்பி தான் முடிவு பண்ணணும். இது இருக்கிற பாதையில் இது சரியா இருக்கும், இவர் கூட போகலாம்ங்கிறது அவர் தான் முடிவெடுக்கும். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு உங்களுக்கு அழுத்தம் கூடி இருக்கிறதா? போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை யார் தேடுகிறார்களோ அவர்கள்தான் எனக்கானவர்களாக, அவர்களுக்கானவனாகத்தான் நான் இருக்க முடியுமே ஒழிய அவரோட ரசிகர்கள் என்னோட ஆட்களில். நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும்னு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஆந்திராவிலிருந்து பால் வருது, ஆந்திராவிலிருந்து கறி வருது, ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்க்கலைன்னா அவமானம்னு கருதிங்க. டாஸ்மார்க்கில் சாராயம் வச்சு கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையாக இருக்குது, சாப்பாடு போடுற வேளாண்மை செய்கிறதுல என்ன உங்களுக்கு அவமானம்னா அதுக்கு பதில் இல்லை. 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர், பல நூற்றுக்கணக்கான விவசாயி தற்கொலை பண்றான். இதெல்லாம் சகித்துக்கிட்டு திருப்பியும் போய் நான் போய் இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. முதலில் வாழ்த்துக்கள். 8% வாக்குகளை பெற்று கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்து. நன்றி. கூட்டணி இல்லாமல் ஒரு 4%, 3லேருந்து 4% தாண்டுவதே பெரிய விஷயம். தேர்தல் வாக்கு வங்கி அரசியல், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதில் நீங்கள் 8% வாங்கியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் துவக்கத்திற்கு பிறகு, குறிப்பாக அக்டோபர் 27 அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? உங்களுக்கு அழுத்தம் கூடி இருக்கிறதா? இல்லை அப்படி இல்லை. இப்போ நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் ஒரு தனித்துவமாக இருக்கிறதுனால, இப்போ என்னோடய வாக்காளர்கள் மொழி, இனம், நிலம், வளம் இது மேலே பெரிய பற்று கொண்டவர்கள் தான் எங்கூட இருப்பாங்களே ஒழிய, இப்போது காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று உரிமை, இப்போ கச்சத்தீவு மீட்பு, தொடர்ச்சியாக மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுதல், சுட்டுக் கொல்லப்படுதல், இப்போ விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு, தொழிற்சாலை வளர்ச்சிக்கு, இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள், மீத்தேன் எடுக்கிறது, இப்போ இந்த மாதிரி அணு உலை, ஸ்டெர்லைட்டு, இப்போ நச்சு ஆலைகள், இதுகள்லாம் வருது பாருங்கள். அங்கங்கே அனுபவிக்கிற பிரச்சனைகளை அனுபவிக்கிற மக்கள், குறிப்பாக மீனவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை தான் எங்களுடைய அரசியலாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த அரசியலின் தேவை அவசியமாகுது. அதனால் இப்போ புதிதாக வரும்போது, இப்போ எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்து நான் களத்தில் இருக்கேன். அப்புறம் ஐயா தினகரன் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் களத்தில் இருக்கோம். இப்போ அது மாதிரி தான் தம்பி விஜய் வருதையும் பார்க்கணுமே ஒழிய அவரோட ரசிகர்கள் என்னோட ஆட்கள் இல்லை. அது வேறு வாக்கு வங்கின்றீங்க. ஆமாம். அதில் இப்போ நீங்கள் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து போகிற பதர்கள் என்னை தேடவே முடியாது. நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவர்கள் என்னவர்கள் அல்ல. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை யார் தேடுகிறார்களோ அவர்கள்தான் எனக்கானவர்களாக, அவர்களுக்கானவனாகத்தான் நான் இருக்க முடியுமே ஒழிய என்ன புயலே அடித்தாலும் அதே இடத்துல கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகள் தான் எங்கூட நிற்பார்கள். இப்போ அதனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கட்சி ஆரம்பித்த காலகட்டம் அக்டோபர் 27 மாநாட்டுக்கு முன்னால் திரு சீமான் அவர்களுடைய அணுகுமுறை பேச்சு ஒரு மாதிரியாகும். அந்த மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் பேசின பேச்சுக்கள் உங்களிடம் ஒரு பதட்டம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த தோற்றம் ஏற்பட்டதை நீங்கள் மறுக்கிறீர்களா? எனக்கு எப்போவுமே இந்த பயம், பதட்டம் அதில் கிடையவே கிடையாது. அப்போல்லாம் இருந்த ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இப்போ ஐயா விஜயகாந்த் தான்
எனக்கு முன்னாடி வந்தவர். அவருக்கு வந்து ஒரு திரை பின்புலம் பெருசாக இருந்தது, அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர் தொடங்கி வந்தார். நான் வந்து 1.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 6 முறை சிறைப்படுத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாக வந்து நின்னவன். அப்போ என்னை பார்த்தாலே பயந்து ஓடுனாங்க. இவரோட பேசுனா நம்ம மேலேயும் வழக்கு வரும், நமக்கும் சிறை வரும்னு அச்சப்பட்டது. ஏன் பல இடங்களில் தங்குறதுக்கு விடுதி கொடுக்காதது கூட இருந்தது. மயிலுந்திலே படுத்து கிடந்து நாங்கள் பயணம் பண்ணதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சூழலில் நான் துணிஞ்சு வந்தேன்னா எப்படி பயப்படாமல் வந்தேன். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆளுது, அன்னைக்கு திமுக ஆளுது, அதையே எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கி நாங்கள் வந்தவர்கள். பதட்டமோ பயமோ எனக்கு கிடையாது. ஒரு 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 எனக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு அரசியல் ஆற்றல் வந்து ஒரு தலைமுறையை வந்து தத்துவ தடுமாற்றத்தோடு வழிநடத்திடக்கூடாதுங்கிற இது இருக்குது. இப்போ அது வந்து நீங்கள் அதை வந்து யாருக்குமே பயம் வரும், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு நீண்ட கால போர் நடக்குது, இந்தியன் திராவிடம், அதுக்கு எதிராக தமிழ் தேசியம்னு தொடங்கி எங்கள் முன்னோர்கள்லாம் சரணடைஞ்சது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அதில் வந்து இன அழிப்புக்கு பிறகு தான் நான் வர்றேன், நான் பிரசவிக்கப்பட்டேன். அது ஒரு நிர்பந்தத்தில், வேறு வழியே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வரும்போது இன்னொரு தலைமுறை இழுத்துக்கிட்டு போகும்போது அதே அரசியலின் நீட்சியாக அப்படியே தொடரும்போது அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல எனக்கு பயமோ பதட்டமோ கிடையாது. நான் வந்து உறவு ரீதியாக அன்புலையும் பாசத்துலேயும் அதே தம்பியாக தான் நான் நினைக்கிறேன். தத்துவத்தில் தடுமாற்றம் இருக்குது, அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைங்கிறதுனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேமே ஒழிய அதாவது அவர் தான் சரி பண்ணி. இப்போ அதன் பிறகு ஏற்பட்டிருக்க சூழலில் இந்த காலகட்டத்தில் வரும் தேர்தலில் விஜயோட இணைந்து பணியாற்றுவதற்கான அல்லது கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறதா? அந்த வாய்ப்பு இல்லை என்று இந்த கட்டத்தில் சொல்லுவீங்களா, இல்லை அந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லி? அதை பல முறை சொல்லிட்டேன். அதை அவர் தம்பி தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் தான் முன்னத்தி ஏறு, நான் ஒரு கொள்கை கோட்பாடுகளை வச்சு ஒரு தலைவனை ஏற்று ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி, அந்த தத்துவம் நானே வகுத்ததில்லை. உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் வகுத்து வச்ச கோட்பாடு தான். அதை நான் பின்தொடர்றேன். நான் தொடங்கியேன்னு இல்லை, தொடர்றவன் தான். அப்போ அதன் தேவை இருக்கிறதுனால இந்த அரசியல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்து வந்து நான் தோற்கிற அளவுக்கு இந்த இந்திய நிலத்தில் எந்த கட்சியும் தோற்றுருக்காது. தோற்று ஒரு பின்புலம் இல்லை, ஊடகமும் ஆதரவு இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தது அப்படி இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் இப்போ தொடர்ந்து போராடி ஒரு அங்கீகாரத்தை பெற்று வரோம். இப்போ அதை தம்பி தான் முடிவெடுக்கணும். இது இருக்கிற பாதையில் இது சரியாக இருக்கும், இவர் கூட போகலாம்ங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும். நாங்கள் வந்து அதை போய் நான் முடிவெடுக்க முடியாதுல்ல. அது முதல்லேருந்தே அந்த வாய்ப்பை அவருக்கு தான் கொடுக்குறோம். அவர் மாநாட்டில் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னோட யார் வர்றதுனால நான் ஏற்கிறேன்ட்டார். அப்போ அதை பேசி பயனில்லைல்ல. இப்போ எனக்கு கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், நீர் வளத்தை எப்படி பெருக்கணும், வேளாண்மையை செத்துருச்சு இறக்குறேன், உங்களுக்கு தெரியும், விதையை தொலைச்சிட்டோம், எப்படி இது மீட்டுருவாக்கம் செய்கிறது. இப்போ என் மலையில் வந்து கல்குவாரியாக மணலாக நொறுக்கப்படுது. இப்போ எனக்கு புரியுது, என்னால் மரங்களை நட்டு வச்சிட முடியும், நீரை தேக்கி வச்சிட முடியும். எப்படி இன்னும் என் தலைமுறைக்கு எப்படி நான் வந்து இந்த மணலை எப்படி எவராலும் உருவாக்க முடியாது. அப்போ அது வந்து இயற்கையின் அருங்கொடையை நான் வந்து காசாக்கி அழிக்கிற அந்த கொடுமையை சகிக்க முடியல. இப்போ இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறோம். நச்சு ஆலைகளால் தான் நீங்கள் இந்த நிலக்கரி நச்சு ஆலைகள் இந்த மாதிரி இந்த கார் இந்த இதெல்லாம் வெளியிடுற பெட்ரோல் டீசல் புகை இதெல்லாம் சேர்ந்து தான் அது கருப்பாக ஒரு வட்டத்தை உருவாக்கி இந்த புவியில் இருக்கிற வெப்பம் மேலே போக விடாமல் நீலலை கதிர்களாக மேலே போக விடாமல் தடுத்து புவியை வெப்பமாக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த பயன்பாட்டை குறைக்கணும். இப்போ மின் உற்பத்திக்குன்னு நம்ம எடுத்துக்கிற இதை நீங்கள் காற்றாலை சூரிய ஒளிக்கு வாங்கங்கும்போது அதுக்கு தான் அரசு விரையணும். அப்போ தெரிஞ்சு புவி வெப்பமாகுதுன்னா, புவி வெப்பமானால் என்னென்னா, ஒரு அடுப்பில் உலையை வச்சு கொதிக்க வைக்கும்போது உலை கொதிக்கிற மாதிரி வெப்பத்தில் கடல் கொதிக்கும் போது நீர் மட்டம் உயரும்போது என்ன பேராபத்து வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுது, பருவமழை பொய்த்து போய் இப்போ பெருமழை புயல் மழை தான் இருக்குது. இப்போ இந்த சூழலில் நான் போயிடுவேன், எனக்கும் பின்னாடி வரக்கூடிய என் தலைமுறை எப்படி நான் ஒப்படைச்சிட்டு போகிறது? அப்போ அந்த பயன்தான் இருக்குது. அப்போ அந்த கனவு இருக்கிறவங்கள தான் நம்ம எங்கூட வர முடியுமே ஒழிய, நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும்னு சிரிக்கிறாங்க, ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கணும்னு சிரிக்கிறாங்க. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நாட்டின் பிரதமரே சொல்கிறாரு, டெய்ரியில் பெரிய பொருளாதாரம் இருக்குது, இதிலேயே நம்ம தற்சார்பு அடையலாங்கிறாரு. ஆனால் நீங்கள் யாரும் வரமாட்டேங்கிறீங்க. ஆவின் பால் விற்கிறீங்க, எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து பால் வருது, ஆந்திராவிலேருந்து கறி வருது, ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்க்கலைன்னா அவமானம்னு கருதிங்க. டாஸ்மார்க்கில் சாராயம் விற்று கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையாக இருக்குது, சாப்பாடு போடுற வேளாண்மை செய்கிறதில்ல, என்ன உங்களுக்கு அவமானம்னா அதுக்கு பதில் இல்லை. பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு பிதாமகன் அவர்.
அவருக்கு தெரியுது சாப்பிட்டு வேறு வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. ஏன் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்கணும்? அவரே சொல்கிறார், அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிறார். அப்போ அந்த இதுக்கு நீங்கள் வாங்க. ஒன்று ரொம்ப பில்கேட்ஸ் கேம் போகிறீங்க. எங்கள் அண்ணன் நெப்போலியன் 500 ஏக்கரில் அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேளுங்க, வெறும் புல் தான் வளர்க்குறாரு. புல் வளர்த்து வெட்டி அதை மாடுகளுக்கு, அந்த நாட்டு மாடுகளுக்கு தீவனம் அனுப்புகிறாரு. அதிலே பெரிய காசு வருது அவருக்கு. அவரே சொல்லியிருக்காரு பாருங்க பேட்டியில். அப்போ எங்கே பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் இந்த அரசுகள் சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு அழுகுது. அதில் மாற்றணும்னு நம்ம நினைக்கும் போது அது இவர்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வரணும். அப்படி வர்ற ஒரு கட்சியை தான் நான் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட எங்கள் தத்துவம் இணைய முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்தியாங்கிற நாடு உருவாக்கப்பட்டது, திராவிடம்ங்கிற கோட்பாடு கற்பிதம். அங்கே ஒரு நாடும் இல்லை, ஒரு தத்துவம் இல்லை, ஒரு இது இல்லை. அந்த சொல்லே முதல்ல தமிழ் சொல் இல்லை. இப்போ இந்த சூழலில் எங்கள் முன்னோர்கள் வந்தவர்கள் எல்லாம் இந்த இந்தியம் திராவிடத்திட்ட சரணடைஞ்சு இந்த தமிழ் தேசிய அரசியல், இந்த நிலத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு, இந்த நிலத்திற்கு, இங்கு வாழும் மக்களுக்கு தேவையான ஒரு நில அரசியலை தோற்று அது நீர்த்து போச்சு. திருப்பி நாங்கள் இவ்வளோ தூரம் எழுந்து திரும்பி நாங்கள் மறுபடியும் இந்த திராவிடத்துக்கிட்டேயோ அல்லது இந்தியத்துக்கிட்டேயோ சரணடைதுங்கிறது அது மாதிரி ஒரு வரலாற்று பெருந்தவரை எது இருக்க முடியாது. அதனால் வேணால் நீங்கள் வாங்க, இந்த நிலத்தின் அரசியல். இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறது பிரிவினைவாதம், சாவனிசம், செப்பரேட்டிசம்னு பேசுனா, நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே எனக்கெல்லாம் நினைவுறதுக்கு முன்னாடி NT ராமாராவ் உங்களுக்கு இதை ஆரம்பிச்சிட்டார். இதை நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கிற காலத்திலே தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சிட்டார். எங்களை ஃபாசிசம்னு சொல்கிற இதே பாரதிய ஜனதா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வைக்குது. எப்படி தெலுங்கு தேசம்னு வெளிப்படையாகவே அவர் சொல்கிறார். அந்த கட்சியோட இந்த கட்சிகளெல்லாம் கூட்டணி வைக்கும்போது அது ஏன் விமர்சனத்துக்கு ஆளாகலை? நாங்கள் பேசுகிற இந்த நில அரசியல் மட்டும் ஏன் ஃபாசிசம் ஆகுது, செப்பரேட்டிசம் ஆகுது, பிரிவினைவாதம் ஆகுது? அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த அரசியல் நாங்கள் போய் சமரசம் செய்கிறது, சரணடைகிறது, 10 சீட்டு 20 சீட்டுக்கு போய் நிற்கிறதுங்கிறது எதிர்காலத்தில் இன்னொரு தலைமுறை இந்த தேசிய அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பை செய்யுமாங்கிறது பெரிய சந்தேகமாயிருது. அதனால் இவ்வளோ பெரிய வழி. 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர், பல நூற்றுக்கணக்கான விவசாயி தற்கொலை பண்ணுறான். இங்கே இன்னைக்கு வரைக்கும் மீனவன் கைது செய்து சிறைப்படுத்தப்படுறான். 1,76,000 இன மக்களை அழித்து ஒழித்தது இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் தாங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் சகித்துக்கிட்டு திருப்பியும் நான் போய் இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது, இந்திய கட்சிகள்கிட்ட போய் நிற்கிறது. நீங்களே உங்களுக்கு தெரியும், இந்த கட்சிகள் மாநில தன்னாட்சி பேசிச்சு, மாநில உரிமை பேசிச்சு. எந்த இடத்துல மாநில உரிமையை பாதுகாத்து வச்சுருக்குது? நீட்டு வரைக்கும். இப்போ ஒரு விசாரணைனா கூட சிபிஐ விசாரணைன்னு கேட்குது. எதுக்கு சிபிஐ விசாரணை? உன்னோட காவல்துறை, உன்னோட விசாரணையில் என்னாச்சு? உனக்கிட்ட இருக்கிற அதிகாரம் என்னாச்சு? அப்போது நீங்களே இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு கேட்டால் அது ஆளுநர் கையெழுத்துங்கிறீங்க. ஏன் துணைவேந்தரை நியமிக்கலை இத்தனை பல்கலைக்கழகங்கள்லாம் ஆளுநர் கையெழுத்துங்கிறீங்க? இப்போ மாநிலத்துக்கு என்ன தான் உரிமை இருக்குது? எல்லா உரிமையும் விட்டுட்டீங்க, மொத்த வரியும் கொடுத்துட்டீங்க. பேரிடர் காலங்களில் கூட அவங்க தர்றதில்லை, நமக்கு உரிய நிதியே தர்றதில்லை. நாங்கள் 30,000 கோடி கேட்டோம், அவங்க 300 கோடியை தான் கொடுத்துருக்காங்கங்கிறீங்க. இது புலம்பிக்கிட்டு நிற்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு 40 இடம் 39 இடம் கொடுத்து எதுக்கு? ஒரு உரிமையை காப்பாற்றிருக்காங்களா? மருத்துவம் உங்ககிட்ட இருக்கா? கல்வி உங்ககிட்ட இருக்கா? அல்லது மின் உற்பத்தி விநியோகம் தான் உங்ககிட்ட இருக்கா? இல்லை என்ன இருக்குது? இப்போ சாலையும் நெடுஞ்சாலையும் கொடுத்துட்டீங்க, துறைமுகம் கட்டுறதுல உங்ககிட்ட இருக்கா? ஏர்போர்ட் அதாவது உங்ககிட்ட இருக்கா? எல்லாமே தனியார் மயப்படுத்திட்டீங்க. 40,000 கோடி கல்வித்துறைக்கு நீங்கள் பள்ளி கல்விக்கு ஒதுக்கிட்டு தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்கள் 500 பள்ளியை தத்தெடுக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குதுன்றீங்க. அப்போ எதுக்கு தான் அந்த 40,000 கோடி வச்சு என்ன பண்ணீங்க நீங்கள்? பேசுவோம் சார், அது பேசுவோம். இப்போ அதுக்கு முன்னால் வேறு சில விஷயங்கள் இப்போ அந்த 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 காரணங்களுக்காக தான் நமக்கு இவ்வளவு தனித்த பாதையும் தத்துவம் இருக்கிறதுனால இவர்களோட சமரசம் செய்ய முடியாது. இதை ஏற்றுக்கொண்டு வருகிறவங்கள தான் நம்ம இணைச்சிக்கிற முடியும். அதை எப்போவும் அது தம்பி தான் முடிவெடுக்கணும், தம்பி விஜய் தான் முடிவெடுக்கணும். 2005க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இப்போ கட்சிகள்னு பார்த்தோன்னா 3 கட்சிகள் இப்போ திரைத்துறையோடு தொடர்புடையவர்கள்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், கமலஹாசன், உங்களுடைய சீமான் அவருடைய கட்சி. இந்த கட்சிகள் இல்லை, என்னை நீங்கள் திரைத்துறையோடு சம்மந்தப்படுத்துறிய. நான் ஒரு இயக்குனராக இருந்ததுனால நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இவர்களைப் போல் நான் ரசிகர்களை சந்திச்சேனாங்கிறத நீங்கள் முதல்ல யோசிக்கணும். நான் இப்போ ஐயா விஜயகாந்தோ அண்ணன் கமலஹாசனோ தம்பி விஜயோ வந்தது ரசிகர்களை சந்தித்து வந்தாங்க. நான் ரசிகர்களை சந்திக்கல, அதனால எனக்கு திரைப்பின்பலம் எனக்கு சுழியந்தான். ஓகே ஓகே. இப்போ சார், இப்போ இந்த 3 பேர் இப்போ அளவுகோலாக வச்சோன்னா புதிய 2005லேருந்து வந்தவர்கள்னு இது ஒரு பெரும்பாலும் ஒன் மேன் பார்ட்டியாக தான் இருக்குது. இப்போ விஜயகாந்த் கட்சியிலையோ கமலஹாசன் கட்சியிலையோ உங்களை தவிர உங்கள் கட்சியில் மற்றவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் அறியப்படவில்லை? பல நூற்றுக்கணக்கான 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க.
நீங்கள் அதை வந்து நீங்கள் கவனிக்க தவறிடுங்க. நான் இல்லாத இடங்களில் தலைமையேற்று போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் செய்கிற எல்லாருமே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான். உங்களுக்கு அதை சும்மா சொல்கிறது வந்து ரெண்டாம் கட்ட தலைவர், ரெண்டாம் கட்ட தலைவர். இப்போ நீங்கள் நான் வந்து முதல்வராக இருந்து என் மகன் துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படி சொல்லாதான் ரெண்டாம் கட்ட தலைவர்னா இங்கே நிறைய தலைவர், மாநில அளவில் ஒருங்கிணைப்பு, இளைஞர், மகளிர், பாசறை, எல்லாம் மாணவர் எல்லாம் ஏகப்பட்ட பாசறையில் தலைமையேற்று நிறைய தம்பி தங்கச்சியில் முன்னெடுத்து போகிறாங்க. அதனால் அது சும்மா சொல்லுவாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படி. ஒருத்தர் இருந்தால் இவர் தான் ரெண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லலாம். பல நூற்றுக்கணக்கான தம்பி தங்கைகள் அது முன்னெடுத்து போகிற போது இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வெளியில் போய் பேசுகிறவங்க கூட நான் மண்டல செயலாளராக இருந்தேன், மாநில செயலாளராக இருந்தேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போல்லாம் அவங்களாம் அங்கீகரித்து தானே கட்சி வச்சுருந்துருக்குது. அப்போ அது சும்மா அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. பெரியார் குறித்த பார்வையில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக பெரியாரை பார்ப்பதுமான இந்த அரசியல் எதற்காக கட்டமைக்கப்படுதுன்னு அது தமிழருடைய எழுச்சி, அவருடைய அரசியல் வரக்கூடாதுங்கிறது தான். வேற எதுக்கு பயன்படுது? திராவிடம்ங்கிறதே தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இதில் மறுப்பது யார்? எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். செக் புரோட்டீன் தெரப்பி ஷாம்பு, புரோட்டீன் தெரப்பி ஃபார் யுவர் ஹேர்.